சரி, இங்கே ரிச் டேட் புவர் டேட் புஸ்தகத்தின் முக்கியமான கருத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கிறேன். ஒன்று, பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பார்கள். 2, அதிக வருமானத்தை விட நிதி கல்வியே முக்கியம். 3, சொத்துக்களை வாங்குங்கள், கடன்களை அல்ல. 4, உங்கள் வீடு எப்போதும் ஒரு சொத்து அல்ல. 5, உங்கள் சொந்த தொழிலை கவனியுங்கள், சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். 6, அதிகம் சம்பாதிக்க முயல்வதற்கு முன் பணம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறியுங்கள். 7, ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். 8, சம்பாதிப்பதற்காக அல்ல, கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள். 9, வரிகள் மற்றும் நிறுவனங்கள் நிதி அறிவு உள்ளவர்களுக்கு பயனளிக்கின்றன. 10, பலரின் நிதி முடிவுகளை பயமும் பேராசையும் வழிநடத்துகின்றன. 11, தைரியமாக இருங்கள், கணக்கிட்டு நிதி அபாயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 12, தொடர்ந்து நிதி கல்வியில் முதலீடு செய்யுங்கள். 13, வேலை பாதுகாப்பில் மட்டும் நம்பிக்கையிடாதீர்கள். 14, உங்கள் நேரத்தையும் அறிவையும் பயன்படுத்தி நிதி சுதந்திரத்தை உருவாக்குங்கள். 15, விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது அனைத்து தொழில்களிலும் முக்கியம். 16, இளமையிலேயே சொத்துக்களை உருவாக்கத் தொடங்குங்கள். 17, உணர்ச்சிகள் எவ்வாறு பண முடிவுகளை பாதிக்கின்றன என்பதை உணருங்கள். 18, நிதி போராட்டம் பெரும்பாலும் பொருளாதாரத்தால் அல்ல, அறிவின்மையால் உருவாகிறது. 19, செல்வம் என்பது சுதந்திரம் பற்றியது, வெறும் பணம் அல்ல. 20, உங்களை நிதியில் வளரச் செய்ய சவால் விடுக்கும் அஷ்களை சுற்றி வச்சுக் கொள்ளுங்கள்.